இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால் ஒப்பீடு சொல்லிகிட்டே போகலாம். அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா? நரேந்திர மோடி ஐயா. அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா? நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா. அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம், அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. குவைத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில் ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஐயா ஆனர் கொடுக்குறாங்க.